சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு மத்தியில நான் எப்படி கொலை பண்ண முடியும்? அதுவும் அகிலாண்டேஸ்வரிய மாட்டணும். அவ்வளவுதான். பத்தாவதுக்கு என் அக்காவோட சேர்த்து மொத்த ஃபேமிலியும் இருக்கு. எல்லாம் வர்மாவால வந்தது. என்ன சோதிக்கணும்னே யோசிச்சுட்டு இருப்பான் போல. டேய், வர்றதுக்கு கேட்டா எவ்வளவு நேரம் பண்ணீங்க? டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம் கபிலா, அதான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ராங்க பைத்தியக்காரா. ஆமா, என்ன பிளானு? என்ன பண்ண போறோம்? இது வரைக்கும் எந்த பிளானுமே என்னால பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா வர்மா கொடுத்த டாஸ்க்கை முடிச்சுதான் ஆகணும். சரி, நீங்களும் மண்டபத்துக்குள்ள வந்து கூட்டத்தோட சேர்ந்துருங்க. நான் சிச்சுவேஷனை பொறுத்து பிளான் என்னங்கிறத உங்களுக்கு மெசேஜ் பண்றேன்னா. சரி கபிலா, நீ என்ன சொல்றியோ அதே மாதிரி பண்ணிடுறோம். ஏய் வாங்கடா. ஏய், எங்கடா வரீங்க? நான் ஃபர்ஸ்ட் போறேன், நீங்க அப்புறமா வாங்க. போங்க. சரி கபிலா. என்னடா இவ இருக்கிற டைம்ல அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்கிட்ட அந்த ராஜேந்திரனை பத்தி கேட்காம இவ என்னன்னா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? தேங்க்ஸ்ங்க. கொடுங்க கொடுங்க, நான் கொடுக்குறேன். நீங்க போங்க. இந்தாங்க அண்ணி. தேங்க்ஸ் அத்தை. என்ன வேணுங்க? மண்டபத்துக்குள்ள வர சொன்னா இன்னும் ஆளை காணோம். அயலி, சொல்லுங்கம்மா. நீ என் கூட வா. உனக்கு ஒரு முக்கியமான ஆளை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். யாரம்மா? அது சர்ப்ரைஸ். நீ வா. அயலி, இவ எப்படி இங்க வந்தா? மேடம் வர அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுமா கொஞ்சம் வேலையா இருக்கேன் நான். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ வா முதல்ல. சரி, இந்தாங்க எடுத்துக்கோங்க. வா. ஐயோ, நம்ம பக்கம் தானே வராங்க. இவங்க எதுக்கு அயலியை கூட்டிட்டு போறாங்க? அதுக்குள்ள எங்க போயிட்டாரு அவரு? என்னாச்சுமா? இப்பதான் அவர் இங்க நின்னுட்டு இருந்தாரு. அதுக்குள்ள அவர் எங்க போயிட்டாருன்னு தெரியல. யாருமா அது? அத நான் இப்ப சொல்ல மாட்டேன். உனக்கு அது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். எப்படியும் இங்கதான் இருப்பாரு. பாத்துக்கலாம். வா. சான்ஸ் மிஸ் பண்ணிராத அயலி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காம கூட போகலாம். நீங்க சொல்றதே எனக்கு புரியுது சிவா. ஆனா அகிலா அம்மா என்கேஜ்மெண்ட் வேலையில பிஸியா இருக்காங்க. இப்ப போய் நான் அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. மேபி நான் அவங்க கிட்ட ராஜேந்திரன் மாமா பத்தி கேட்டா பதில் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கூட எடுக்கலாம்ல. அதுக்கு அவங்க ரிலாக்ஸா இருந்தாதான் முடியும். இந்த என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடியணும். நான் கண்டிப்பா அகிலா அம்மா கிட்ட ராஜேந்திரன் மாமா பத்தி கேட்பேன். ஆமா, கபில எங்க? ஆளைய காணோம். எங்கேயாச்சும் எந்திரிச்சு போறதும் வரதுமா தான் இருக்கான். ஆனா அவனை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே தான் இருக்கான். வழக்கம் போல கண்டிப்பா ஏதாச்சும் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். என்னங்க, உங்க தம்பி மாட்டிக்கிட்டாருன்னு இவ்ளோ அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது அண்ணனா அவர் பிரச்சனை என்னன்னு கேட்டு போய் ஹெல்ப் பண்ணுங்க. சரி சரி சரி, உடனே அப்செட் ஆகாதீங்க. நீங்க போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வரேன். அப்படி என்னதான் வேலையோ? போங்க. ஏன் அத்தை, என்ன இவங்க இப்படி மாறிட்டாங்க? அயலி என்ன செஞ்சாலும் பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, இப்படியே போனா அப்புறம் நம்ம அயலியை எதுவுமே பண்ண முடியாது அத்தை. உஷாரா இருங்க, சொல்லிட்டேன். ரித்திகா, அண்ணி அங்க பாரு அயலியே எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா.
நீயும் போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல. ஆஹா இல்ல நீ எனக்கு அவள மாதிரிலாம் வேலை செஞ்சு பழக்கம் இல்ல. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தா கூட பரவாயில்ல, நாமளே எல்லாத்தையும் எடுத்து கட்டிட்டு வேலை செய்யலாம். இப்படி அழையா விருந்தாளி மாதிரி அடுத்தவங்க ஃபங்க்ஷன்ல வேலை செய்யற அளவுக்கு நான் ஒன்றும் கீழ்த்தரமானவ இல்ல. அயலி செய்யறது பேரு உதவி. அதனால 4 பேரு பாராட்ட தான் செய்வாங்களே தவிர அதை விட்டுட்டு யாருமே தரக்குறைவாலாம் நினைக்க மாட்டாங்க. எங்க இப்ப அயலியை யாராவது திட்டிக்கிட்டோ இல்ல அவமானப்படுத்திக்கிட்டோ இருக்காங்களா என்ன? ஷோ, இந்திராணி டென்ஷன் ஆகுறாளே. இவ மட்டும் கோவத்துல திரும்ப வீட்டை விட்டு போயிட்டா என்ன பண்றது? உன்னை போய் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா உன்னால முடியும் முடியாதுன்னு மட்டும் சொல்லு. அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி அடுத்தவங்க ஹெல்ப் பண்றதையெல்லாம் கேவலப்படுத்தாத. என்ன இந்திரா நீ ரித்திகாவை போய் வேலையெல்லாம் செய்ய சொல்லிட்டு இருக்க? இவதான் நம்ம வீட்லயே எந்த வேலையும் செய்ய மாட்டான்னு தெரியும்ல, அப்புறம் என்ன? கபிலா வரான் பாருங்க. கபிலா, அக்கா, நீ எங்கடா அடிக்கடி காணாம போயிடுற? இல்லை, ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குக்கா. அதான் வெளியே போய் பேசிட்டு வந்தேன். இல்ல ஏதாவது முக்கியமான ஒர்க் இருந்தா நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துற. இல்லைக்கா, அப்படி எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஃபோன்லேயே கிளியர் பண்ணிட்டேன். டேய் கபிலா, என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த அகிலாண்டேஸ்வரிய முடிச்சியா இல்லையா? ஏ வர்மா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? நீ செய்ய சொல்லியிருக்கிறது சாதாரண வேலையா? இங்கே என்னை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? என் குடும்பம் மொத்தமும் இங்கே தான் இருக்கு. அதனால என்னாச்சு இவனுக்கு? யார்கிட்ட இவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இருக்கான்? இரு வர்மா, எனக்கு நீ என்ன வேலை கொடுத்துருக்க? எனக்கு வேற இதெல்லாம் பழக்கமே கிடையாது. நான் முடியாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. கொஞ்சம் சொதப்புனா கூட அவ்வளோதான், நான் காலி. அதனால எடுத்தோம் கவுத்தோம்லாம் எதையுமே பண்ணிட முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ண. டேய், என்னடா ஓவரா சீன் போடுற? இந்த பார் கபிலா, மறுபடியும் சொல்றேன், நீ அகிலாண்டேஸ்வரியை கொல்ல போறதுல தான் இந்த வர்மாவுடைய ஃபியூச்சரே இருக்கு. சீரியஸ் தெரியாம பேசிட்டு இருக்க. நேரம் ஆக ஆக என் டென்ஷன் அதிகமாயிட்டு இருக்கா. அவ செத்தா அதான் நான் நிம்மதியா இருப்பேன். டேய் கபிலா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாதுடா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை கொல்லு. அந்த கூட்டத்துல வச்சு அவளை புடி. டேய், அவ செத்துட்டான்ற நியூஸ் எனக்கு வரணும்டா. என் காதுக்கு வரணும், சீக்கிரமா வரணும்.